அல்லாஹ் சொல்கிறான், வஹ்னன் அலா வஹ்ன், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் உன்னுடைய தாய், அவளை நீ மிகச்சரியாக பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மகனே, நீ உன்னுடைய தாயை பார்த்துக்கொள். எத்தனை பேர் உபதேசம் செய்தோம்? வஹ்னன் அலா வஹ்ன் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன், உனக்கு பால் கொடுத்த காலம் வரை, காலம் மற்றும் 2 வருடங்கள். யோசித்து பாருங்கள், அந்த 2 ஆண்டுகள் முழுமையாக தூங்க முடியாது. ஒரு நாள் இரவு உறக்கம் கெட்டுவிட்டால் காலை எழுந்து கணவனோ அல்லது ஒரு வீட்டின் தலைவனோ என்ன சொல்லுவான்? வேலைக்கு போனா ஒரே கொட்டாவையா வருதுப்பா, நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு நாள் இரவு தூக்கம் கலைந்து விட்டால் இவனால் முடியாது. 2 ஆண்டுகள் தூக்கத்தை துளைப்பால், 2 ஆண்டுகள் பகல் வாழ்க்கையை துளைப்பால், 2 ஆண்டுகள் தன் சுதந்திரத்தை துளைப்பால், 2 ஆண்டுகள் தன்னுடைய உடல் அழகை இழப்பால், 2 ஆண்டுகள் குழந்தையை எடுத்துக்கொண்டு சுற்றுவாள், 2 ஆண்டுகள் எறும்பு கடித்தாலும் என்னவென்று தெரியாமல் துடிப்பாள், 2 ஆண்டுகள் பாலுக்கு அழுதாலும் என்னவென்று தெரியாமல் துடிப்பாள், 2 ஆண்டுகள் எதற்கு அழுகிறதே என்று தெரியாமல் துடிப்பாள். இப்படி உன்னுடைய தாய் துடிக்கிறாள். அதனால் உன்னுடைய தாயையும் தந்தையும் கவனிக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதை கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிலையில் இருக்கும் போது உபதேசித்தவர்கள் எத்தனை பேர்?